படிக்கிறியா? தானே வந்துட்டேப்பா. வந்துட்டீங்களாப்பா? இந்த டீ கேட்டல. தேங்க்ஸ்க்கா. டீ குடிச்சிட்டு படிக்குதா? படிக்கிட்டு. அப்பா சாப்பாடு எடுத்து வைக்கட்டுமா? சாப்பாடு இப்போ வேணாம்மா, அதிகம் பசிக்கல, அப்புறம் பாப்போம். சரிப்பா. இந்த பவானி குட்டியை பார்த்தா எனக்கு சந்தோஷமா இருக்கு. எவ்வளவு அக்கறையா படிக்கிற பத்தியா? ஆமா, விழுந்து படிக்கிறா. கூடிய சீக்கிரம் கண்ணாடி போட வேண்டியதா வரும் பாருங்க. ஏன் பாவா அப்படி சொல்றேன்? நீ நானும் சொல்லாமல படிக்குதுல பொறுப்பா. நீ படிமா, பயப்படாத. கண்ணாடி எல்லாம் வேணாம்னா. அப்பா, மாமா ஊர்ல இருந்து போன் பண்ணாருப்பா. என்ன சொன்னா? நம்ம கோபில அவர் புதுசா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறாரா. என்ன பிசினஸ்? அது இந்த ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு எல்லாம் யூனிஃபார்ம் தச்சு கொடுக்கறாங்களேப்பா, அத மொத்தமா இவங்களே கான்ட்ராக்ட் எடுத்து சப்ளை பண்ண போறாங்களா. அப்படியா? நல்ல ஐடியாவா இருக்குதே. அந்த பிசினஸ் ரொம்ப நல்லா வருமாப்பா. அது நம்ம மாமா, நம்ம கோபி தங்கச்சி வீட்டுக்கார சிவராமல்ல, அவங்க எல்லாம் சேர்ந்து தான் பண்ண போறாங்களா. நல்லபடியா பண்ணா இந்த பிசினஸ்ல முன்னேறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னாருப்பா. அப்படியா? நிச்சயமா நல்லா வரும். பாரு, கோபியோட வியாபார திறமையில எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்கு. நல்ல வியாபாரிக்கு என்ன தகுதி எல்லாம் வேணுமா? பொறுப்பா இருக்கணும், அவருக்கு இருக்குது. பொறுமை இருக்குது, மக்கள்கிட்ட நல்லா பழக தெரியணும், அதுவும் இருக்குது. வேற என்ன வேணும் சொல்லு? எல்லாத்தோட கொடுத்த வாக்க காப்பாத்த தெரியணும், அது இருக்குதா இல்லையா? நம்ம போஸுக்கே வேலை ஓட்டு தரேன்னு சொன்னார். அவர் வியாபாரம் ஆரம்பிச்சதுமே கூப்பிட்டு கொடுத்தாரா இல்லையா? இதே நம்பிக்கை தான்மா, இவர் யாருகிட்ட ஆர்டர் எடுத்தாலும் அவங்களுக்கும் கிடைக்கும். அவன் இன்னைக்கு ஆர்டர் கொடுக்குறேன், நீ சப்ளை எப்ப கொடுப்பேன்னு கேட்பான்ல. இவர் சொல்லுவாரு 3 மாசத்துல கொடுத்துறேன்னு. காப்பாத்துல தானே அவனுக்கு நம்பிக்கை வரும். இவர் செய்வாரு, நல்லா இருக்கு. அம்மா, நான் என்னத்த சொல்றது? இன்னைக்கு நடந்ததெல்லாம் நினைச்சு பார்த்தா, காலையில லீலா பொண்ணு போன் பண்ணா. இந்த சீட்டு கம்பெனி பணம் திரும்பி வந்துருச்சு, அதை வச்சு நகையெல்லாம் மீட்டாச்சுன்னு நல்ல செய்தி கொடுத்தா. இப்போ போஸ் போன் பண்ணி கோபி போஸ் 2 பேருக்குமே விடிவாலம் வந்தாச்சுன்றான். ஆண்டவன் சோதனை கொடுத்தாலும் ஒரே முட்டா தான் கொடுக்குறான், சந்தோஷம் கொடுத்தாலும் ஒரே முட்டா தான் கொடுக்குறான். இதே மாதிரி அவன் எல்லாரையும் நல்லா. என்னப்பா எதையோ சொல்ல வந்து திடீர்னு நிப்பாட்டிட்டீங்க? வேணாமடா, பயமா இருக்குது. நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நான் அந்த ஆண்டவனுக்கு பொறுக்காத என்னமா ரொம்ப துள்றான்னு சொல்லிவிட்டு வரிசையா சோதனை எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சுட்டான்னா வேணாம். வாங்கண்ணே, உட்காருங்க. சிவராமாமா இங்க வாங்க. இன்னைக்கு மொத்தம் 12 ஸ்கூலுக்கு போனேன். அதுல 7 ஸ்கூல்ல ஆர்டர் கொடுத்துட்டாங்க. 2 ஸ்கூல்ல அடுத்த வாரம் சொல்றேன்னாங்க. எனக்கு தெரிஞ்சு 50% அது ஆர்டர் கொடுத்த மாதிரி. நீ பரவாயில்ல இருக்க மாப்ள. என்ன மாமா, நீங்க போனது என்னாச்சு? நமக்கு உருவம் ஒத்துழைக்க மாட்டேங்குது மாப்ள. ஒரு ஸ்கூலுக்குள்ள ஒண்ணா 1008 கேள்வி கட்டி வெளியே நிப்பாட்டி போறாங்க. நம்ம வாழ்க்கையை சல்ல பழப்பாவில் வச்சு. இதில் ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்கு? எல்லாம் சின்ன பிள்ளைங்க படிக்கிற ஸ்கூலு. இவனை பார்க்கும்போதே புள்ள பிடிக்கிற மாதிரி இருக்கான். சின்ன பிள்ளைங்க பயந்துரும்ல. இவரை பார்த்தனே குழந்தைங்க ஓடி வந்து கொஞ்சம் மாதிரியும் ஊன் மூஞ்சி அப்படிதான் ஜாகல இருக்கு. நீ எல்லாம் பேச வந்துட்டு உன்னையெல்லாம் இதை விடுங்க, நம்ம விஷயத்த சொல்லுங்க. மாப்பிள்ள, அதுக்காக நான் மனசு விட்டுறேன்னு மட்டும் நினைச்சிடாத. நானும் அப்படி இப்படி தாஜா பண்ணி உள்ள போய் ஒரு 5 ஸ்கூல் ஆர்டர் பிடிச்சேன்ல. என்னது 5 ஸ்கூல்லையா? ஆமா மாப்பிள்ளைக்கு வார. எந்தெந்த ஸ்கூலு? மாமா, நீங்க பண்ணிருக்கிறது ரொம்ப பெரிய காரியம் மாமா. இதுல 3 ஸ்கூல் ரொம்ப பெரிய ஸ்கூல். முதல்ல கை கொடுங்க. வெரி குட். இந்த மாப்பிள்ள என்னது? கூட ஒன்று சேர்த்துக்க. மொத்தம் 6 ஸ்கூல். நானும் ஆர்டர் பிடிச்சிருக்கேன்ல. என்னென்ன சொல்றீங்க? அது வேற ஒன்றும் இல்லை கோபி. போகிற வழியில் ஒரு ஸ்கூலுக்குள்ளே நுழைஞ்சேன். நமக்கு தான் பிஸ்னஸ் சைக்காலஜி தெரியல. அப்படியே பேசி கன்வின்ஸ் பண்ணி ஆர்டர் வாங்கிட்டேன். அண்ணே, இந்த மாதிரி நீங்க வீட்டில் சும்மா இருக்கிறதுக்கு இப்படி ஆர்டர் எடுத்து வரலாம், உங்களுக்கு சேர் கிடைக்கும்ல. ஆனா ஒரு விஷயம் என்ன, எப்படியோ சொல்லாம கொள்ளாம நீங்களும் இதுல ஒரு சைலண்ட் பார்ட்னர் ஆயிட்டீங்க. கோபி, தொழில் நல்லா சூடு பிடிச்சதுன்னு நினைக்கிறேன். ஆமாண்ணே,
இப்ப போற ரேஞ்ச பார்த்தாக்க எக்கச்சக்கமா ஆறு வரும் போல இருக்கு. இப்ப எனக்கு உண்மையிலே என்ன பயமா இருக்குன்னா, இவ்வளவு ஆறு வந்துச்சுனாக்க இது எல்லாத்தையும் அந்த டயத்துக்குள்ள தச்சு கொடுத்து சமாளிக்க முடியுமான்னு தான் எனக்கு பயமா இருக்கு. ஏன் அதுல என்ன பிரச்சனை? ஆமாண்ணே, இது ஸ்கூல் சமாச்சாரம். அவங்களுக்கு அந்த டைமுக்குள்ள எல்லாருக்கும் யூனிஃபார்ம் கொடுத்தாகணும். இப்ப ஆறு எடுக்கிறது நம்ம எடுத்துறோம், ஆனா தைக்க கொடுக்கறது வெளில தானே கொடுக்கணும். அடுத்தால நம்பி எப்படி ரிஸ்க் எடுக்கிறது எனக்கு பயமா இருக்கு. ஒண்ணு செய்யலானே, பேசாம இதுக்கு நம்மளே ஒரு 25 தையல் மிஷின் வாங்கி போட்டு ஒரு ஸ்டிச்சிங் யூனிட் ஆரம்பிச்சா. அவசரப்படாத கோபி, அதுக்கப்புறம் வழி கூட்டுற போகுது. என்ன அவசரப்படுறாங்க? என்ன நீ பாட்டு 25 தையல் மிஷினு ஸ்டிச்சிங் யூனிட்னு அகலக்கால் வைக்கிற? எதுலையுமே ஒரு நிதானம் இருக்கணும்டா, அப்பதான் எதுவும் நினைச்சு செய்ய முடியும். புரியுதா? ஏமாமா, ஒரு விஷயம் ஆரம்பிக்க போறேன்னா அதை பத்தி ஒரு நல்ல வார்த்தையே வராதா? வரும்டா, உன் கூட இருக்கிற நல்ல ஆட்கள் தான் வரும். உன் கூட இருக்கிற ஆட்கள்லாம் பாடுறா. இவங்க ராசியை பத்தி நினைச்சிருந்தீங்கன்னா இப்படி ஒரு திட்டத்தை போடுவியா? கோபி, இந்த ஆள் ஒரு விளங்காத வெடியா மூஞ்சி. இந்த ஆள் வாயில இருந்து நல்ல வார்த்தை வருமா? கோபி, இந்த ஆள் மனுஷனே கிடையாது. இது பெரிய சைஸ் பூனை. இதை தினமும் வீட்டுல கட்டி போட்டு சோத்த போடுறது பெரிய தப்பு. பாக்குறத பாரு, கொஞ்சமாவது மனசு நல்லெண்ண இருக்கா? சகலையும் மச்சானு நல்லா வரட்டுமேங்கிற ஒரு பெருந்தன்மை இருக்கா? என்னமோ பெரிய ஒரு மாதிரி ஜனம் இங்கிலீஷ் பேப்பர் படிச்சா மட்டும் போதுமா? அதுல இருக்கிற நல்ல விஷயம் 2 எடுத்துக்க வேண்டாமா? சிவராமா, இந்த ஆள் ஒரு பிலிம். இந்த ஆளுக்கு ஏபிசிடி தெரியாது. டேய், யாரை பத்தி நட சொன்ன? வரியாப்போ கிராஸ் வேர்ட்ல என்ன ஜெயிக்க முடியுமோனால? வாயா வந்து பாரு. அண்ணே சும்மா இருங்கண்ணே. மாமா, நீங்க வேலைக்கு போன நேரம் போக மிச்ச நேரம் வீட்டுல சும்மா தானே இருக்கீங்க. அந்த நேரத்தில் 4 ஸ்கூலுக்கு போங்க, 4 ஆர்டர் பிடிங்க, அதுக்குள்ள சேர உங்களுக்கு கொடுப்பேன்ல. மாமா, நீங்க ஒரு ஆர்டர் எடுத்துட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு கமிஷனா 5% கொடுப்பேன். ஓகேயா? டபுள் ஓகே. கோபி, இதை நீ முதல்லயே செஞ்சிருக்கணும். என்ன இதுல சேர்த்துட்டல, இனிமே நீ எந்த வேலையும் தடையில்லாம செய்யலாம். என் ராசி உன்னை எங்க கொண்டு போய் சேர்க்க போகுது பாரு. கோபி, இப்பதான் நான் சொன்னேன்ல, இது கண்ணாடி போட்ட பூனை. இனிதான் நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். டேய், என்னடா நான் திரும்ப திரும்ப பூனைன்னு சொல்றேன்? நானாவது பூனை, ஆனா நீ இப்ப என்ன சொல்ல வர்ற? நீ பூனைனா நான் யானை. இந்த பாருங்க, உங்க 2 பேருக்கும் ஒரு ரிக்வெஸ்ட். அனாவசியமா பிராணிகளை கேவலப்படுத்தாதீங்க. அதுங்களுக்கு வாயில இருந்தானே இப்படி எல்லாம் ஆட்டம் போடுறீங்க. அண்ணே விடுங்கண்ணே. விஜய்ங்க வா, இந்த நோட்டை வச்சுக்க. நீங்க எல்லாம் ஆர்டர் எடுக்கும்போது யாருக்கு என்ன டவுட் வந்தாலும் விஜய்க்கு உடனே ஃபோன் பண்ணுங்க. விஜய், நீ இந்த நோட்டில் உள்ள டீடைல்ஸ் எல்லாம் பார்த்து அவங்க விவரம் சொல்லிடு. சாப்பாடு ரெடி ஆச்சா? ரெடி ஆயிடுச்சு. எடுத்து வை. அண்ணே வாங்க சாப்பிடலாம். சரி சாப்பிடுங்க. சரி. போதும். மாப்ளே, நீ சாப்பிட்டு நிம்மதியா படுத்துங்கிற. இன்னைக்கு அருவாளை நல்லா பதமாத்திட்டு கிணத்தடியில கருப்பண்ண சாய் மாதிரி உட்கார போறேன். இன்னைக்கு மட்டும் வந்தான்னு வச்சுக்கோ, ஒரே போடு போட்டுறேன். மாமா பேசாம போய் படுங்க. அட போ மாப்பிள, நீ என்ன சொன்னாலும் சரி, இன்னைக்கு பார்க்காம வர்றது இல்ல. யார் கோபி? யாரை பத்தி பேசிட்டு போறாரு? என்ன பிரச்சனை? அண்ணே, கொஞ்ச நாளாவே நம்ம வீட்டுல என்னென்னமோ நடக்குது. ஒண்ணுமே புரியல. ஒண்ணு மட்டும் புரியுது, என்னமோ நடக்குது. கொஞ்சம் கவனமா சொல்ல. நம்ம வீட்டுக்கு போன் வந்ததுல இருந்து அடிக்கடி ஒரு போன் வருது. அதை யார் எடுத்தாலும் கட்டாது. இது பகல் இல்ல ராத்திரி இல்ல, எந்த டைம் வேணாலும் வருது. எவ்வளவு தூரம் தான் பொறுத்துட்டு இருக்க முடியும்? அதை எவன் பண்றதுன்னு கண்டுபிடிக்கணும் தான் காலர் ஐடி வாங்கி வச்சேன். ஆனா நான் காலர் ஐடி வாங்கி வச்ச விஷயத்த அவங்கிட்ட யாரோ நம்ம வீட்டுல இருக்க பிரகஸ்பதி போட்டு கொடுத்துருச்சு. இதுல இருந்து என்ன தெரியுது? அந்த ராஸ்கல் நம்ம வீட்டுல இருக்க யாரோ ஒருத்தருக்கு ரொம்ப தெரிஞ்சவனா தான் இருக்கணும். சரி, போன் விஷயம் முடிஞ்சிச்சு அப்படின்னு நிம்மதியா இருக்கான்னு பார்த்தா, எவ்வளவு தைரியம் இருந்தா அந்த ராஸ்கல் நேத்து ராத்திரி நம்ம வீட்டுல ஏறி குடிச்சு நம்ம பெட்ரூம் சேனல் கதை திறந்து எட்டி பார்ப்பான். ஒரு விஷயம் என்ன, என்னைய பொறுத்த வரைக்கும் இந்த போன் பண்றவனும் நேத்து வந்து எட்டி பார்த்தவனும் ஒரே ஆளுங்கிறதா இந்த யூகம். கோபி, யாரு யாரவன்? நானும் துரத்திட்டே ஓடி போய் பார்த்தேன். அவனை பார்த்துட்டியா? முகத்தை சுத்தி மப்ளரை கட்டிட்டு பைக்ல ஏறி தப்பிச்சு ஓடிட்டான். அவன் மட்டும் என் கையில மாட்டிருந்தான்னு வச்சுக்கோங்க, நடு ரோட்ல வச்சு புரட்டுன்னு புரட்டி எடுத்து நார் கிழிச்சு காய போட்டு இருந்திருப்பேன். கோபி, இனிமே நீங்க அவனை பத்தி கவலைப்படாதீங்க. இனிமே அவனால உங்களுக்கு எந்த தொந்தரவும் வராது. நான் இருக்கேன், நான் பாத்துக்கிறேன். எப்படி சொல்றீங்க? இல்ல, அதான் நான் வந்துட்டேன்ல.
உங்களுக்கு ஒன்று நான் பார்த்து சும்மா இருப்பேனா? நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன். ஓ கோபி, இனிமே நீ அவனை பத்தி கவலைப்படாத. அவனை எங்க பார்த்தாலும் கண்டு வந்து நம்ம வெட்டி போட்டு வந்துடுறேன். என்னடா குட்டி நடராஜா நடராஜாவாணி அம்மா, இங்க பாரு, மாப்ள. பாரு, சத்தம் பிடிச்சிருக்கா? என்னப்பா? இதுல 50,000 ரூபாய் இருக்கு. உங்க கையால மாப்பிள்ளை கொடுத்துருங்க. பிசினஸ் நல்லபடியா வரட்டும். ரொம்ப சந்தோஷம் மாணிக்கம். மாணிக்கம் தாண்டி புள்ள கைய ஊனி கர்ணம் பாஞ்சாவது எப்படியாவது காரியத்தை முடிச்சு போடுறான் பாரு. பாவண்டி புள்ள எங்க போனானோ எப்படி பணத்துக்கு ஏற்பாடு பண்ணானோ இருந்தாலும் பிள்ளைக்கு ரொம்ப அக்கறை. ஏன் பிள்ளையாச்சே. என்னம்மா நீங்க அதுகிட்ட போய் பேசிக்கிட்டு, நீங்க கொடுங்க. இருப்பா, சாமிட்ட வச்சு எடுத்துட்டு வரேன். சரி. ராசா இங்க வா. என்ன? உன் மாப்பிள்ளை புதுசா பிசினஸ் ஆரம்பிக்க போகுது. இந்த பணத்தை நீயோ நானோ கொடுக்கறது அவ்வளவு நல்லதா எனக்கு படல. சரோ சுமங்கலி அவ கையால கொடுக்கறது ரொம்ப நல்லதுன்னு எனக்கு படல. வாய வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டேன். யாரை பார்த்து என்ன பேச்சு பேசுறேன்? அம்மா எனக்கு தெய்வம் மாதிரி. இன்னொரு தடவை இப்படி எல்லாம் பேசினா சும்மா இருக்க மாட்டேன். ஏ கிழவி, வாய் குசாம இப்படி பேசுறியே. நான் குத்து விளக்கு ஏத்தி வச்சுதானே என் புள்ள கடையே ஆரம்பிச்சு வச்சேன். அது இன்னைக்கு எவ்வளவு தூரம் வளர்ந்துருக்குன்னு உனக்கு தெரியுமா? அதுக்கு நான் சொல்லலடி. வாய மூடு. நானும் பார்த்துட்டேன். உன்னை பொறுத்த வரைக்கும் உனக்கு விசுவாசமே கிடையாது. ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா என்ன மட்டம் தட்டலானே இருக்கே நீ. எம்மாடி, உன் மாப்பிள்ளை முதல் பிசினஸ் ஆரம்பிக்க போகுதே, அது நல்ல விதமா நடக்கணுமேங்கிற ஒரு அக்கறையில் தாண்டி சொன்னேன். எனக்கு மட்டும் அக்கறை இல்லையா அப்போ? ஆண்டி, அப்படி அக்கறை இருந்தா பணத்தை கொடுங்க, நான் போறேன். கொஞ்சம் சும்மா இருங்க மாப்பிள்ள. என் மகன் நல்லா இருக்கணும், என் மருமக தொழில நல்லா வரணும்னு எனக்கு என்னமோ அக்கறை இல்லாத மாதிரி பேசுறீ நீ. இத பாரு கழுவி, நான் பணம் எடுத்து கொடுத்தா என் மாப்பிள்ளையோட தொழில் ஆலமரம் மாதிரி வளரும். சரி விட்டுருங்கம்மா, ஏதோ தெரியாதனமா வளருச்சு. அப்படி இல்லடா, இது என்னடா பழக்கம்? இது நம்ம கூடவே இருக்கு. இதை விட்டுட்டு நாம ஏதாச்சும் ஒரு காரியம் பண்ணிருப்போமாடா? அந்த எண்ணம் கொஞ்சம் கூட இல்லாம பேசுதாடா இப்படி எல்லாம். அது ஆண்டி, உங்க ஆர்கியூமெண்ட்லாம் அப்புறம் வச்சுக்கோங்க. முதல்ல பணத்தை கொடுத்தா நான் கிளம்புவேன். கொஞ்சம் இருங்க மாப்பிள்ள. இத பாரு கழுவி, கடைசியா சொல்றேன், இனிமே இத மாதிரிலாம் பேசுனேன்னு வச்சுக்கோ, அப்புறம் நான் சும்மாவே இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். ஏன் பாட்டி, உனக்கு என்ன வந்துச்சு? ஏன் தேவையெல்லாம் வாய் கொடுத்துட்டு இப்படி வாங்கி கட்டிக்கிற? அதுக்குடா கண்ணு ஒரு நல்லதுக்கு ஒரு சொன்னேன். மண்ணாங்கட்டி நல்ல என்னமோ வேண்டாம். உனக்கு தான் அந்த வீட்டை பத்தி நல்லா தெரியும்ல, அப்புறம் எதுக்கு தேவையில்லாத புத்திசாலித்தனமான பேச்சு? என்ன ஆளாளுக்கு நீ வாட்டுக்கு பேசிக்கிட்டே போறீங்க? நான் எது சுண்டலுக்கு காத்துட்டு இருக்க சின்ன பையன் மாதிரி நிக்கிறேன். பணத்தை தரீங்களா இல்லையா? அதுக்கு இல்ல மாப்பிள்ள, இந்த கிழவி என்ன பேச்சு பேசுதுன்னு பாத்தீங்கல்ல? சுத்த நான்சென்ஸ் மாதிரி பேசாதீங்க. எனக்கு இந்த மாதிரி சீப்பான சென்டிமெண்ட் நம்பிக்கை கிடையாது. யார் வேணாலும் பணத்தை எடுத்து கொடுங்க. என்னோட சொந்த திறமையால தொழில நான் சக்சஸ் ஆவேன். என்னோட டயத்தை வேஸ்ட் பண்ணாம நீங்க பணத்தை கொடுத்தீங்கன்னா நான் கிளம்புவேன். மா, சீக்கிரம் சாமி கிட்ட வச்சு கொடுத்து அனுப்பேம்மா. அம்மாமா நில்லுங்கம்மா, பணத்தை இப்ப தர வேண்டாம். ஏண்டி? எமகொண்ட வந்துருச்சு. உன்னை கட்டிக்கிட்ட போய் அதெல்லாம் வந்தாச்சு. பணத்தை கொடுங்க. இருங்க மாப்பிள்ள, சாமிட்ட வச்சுட்டு. பணத்தை கொடுங்க ஆண்டி. சாமிக்கு 50,000 போடுங்க போதும். ஹலோ, வாங்க சார். நான் ஆல்ரெடி கொடுத்த அந்த லிஸ்ட்ல இருந்து 2 ஐட்டம்ஸ் மட்டும் மாத்தி இருக்கேன். சரி, நீங்க அதையும் சேர்த்து பேக் பண்ணிடுங்க. ஓகே. இதுல 50,000 இருக்கு. அப்படியா? அட்வான்ஸ்னு என்டர் பண்ணிடுங்க. தேங்க்யூ சார். இந்தாங்க சார். நீங்க மொத்தம் 2 லட்ச ரூபாய் தரணும். இப்போ 50,000 தான் கொடுத்துருக்கீங்க. மீதி 1,50,000 ரூபாய் தரணும். அட, கணக்குல பின்றீங்களே, கவலைப்படாதீங்க. அடுத்த வாரம் எனக்கு செக் கிளியர் ஆயிடும். உங்க அமௌண்ட்டை செட்டில் பண்ணிடுறேன். சார், முக்கியமான விஷயம், உங்களுக்கு டெலிவரி பண்ற எதையுமே நாங்க ரிட்டர்ன் எடுக்க முடியாது சார். பின்னாடி அந்த மாதிரி எந்த ரிக்வெஸ்ட் வந்தாலும் நாங்க ஏத்துக்க முடியாது சார். அதுக்கு அவசியமே இருக்காது. நான் பக்காவா டிசைட் பண்ணி தான் இதுல இறங்கியிருக்கேன். நீங்க கண்டிப்பா டெலிவரி கொடுத்துடலாம். இந்தாங்க. தேங்க்யூ. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் சார். தேங்க்யூ. தேங்க்யூ. அப்புறம் எனக்கு இந்த பிசினஸ் கண்டிப்பா சக்சஸ் ஆகும்னு நம்பிக்கை இருக்கு. அதுக்கப்புறம் பாருங்க, வேர்ல்டு ஃபுல்லா இருந்து ஆர்டர் வந்து குவிய போகுது. எனக்கு என்ன ஒரு டவுட்னா, உங்களால கரெக்ட் ரேட்டுக்கு சப்ளை பண்ண முடியுமான்னு தான். சார், உங்களுக்கு எந்த டவுட்டும் வேணாங்க சார். எங்களுக்கு நிறைய நெட்வொர்க் இருக்கு. தாராளமா எங்களால சப்ளை பண்ண முடியும். வெரி குட். சார், நீங்களே எல்லா சரக்கையும் டெலிவரி எடுத்துட்டு போறீங்களா? நோ,
நான் அவசரமா பிரிண்டிங் ப்ரெஸ் போகணும். இந்த விசிட்டிங் கார்டு அப்புறம் இந்த லெட்டர் ஹெட்டு இதெல்லாம் அடிக்க கொடுத்துருங்க. அதெல்லாம் உடனே வாங்கணும். என்ன பண்றீங்கன்னா இதெல்லாம் நல்லா பேக் பண்ணி டெம்போவில் ஏற்றி எங்கள் வீட்டு அட்ரஸுக்கு டெலிவரி பண்ணிடுங்க. ஓகே சார். சார் அப்போ நெக்ஸ்ட் வீக்கில் எங்களுக்கு பணம் வந்துடும். உங்களுக்கு டவுட்டே வேணா கண்டிப்பாக வந்துடும். சாரி சார், நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் கடைக்கு வந்தப்போ ஒரு சின்ன சிலையை உடைச்சதுக்காக கராராக பணத்தை வாங்கிட்டோம். ரொம்ப கில்ட்டியாக இருக்கு சார். அதெல்லாம் விடுங்க, அப்போவே நான் மறந்துட்டேன். ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். விஜய், என்னாச்சு மாமா? அவனை பாத்தீங்களா? நேத்து நைட்டு கூட எவனோ ஒருத்தன் வந்தான்னு சொன்னாங்கல்ல, வேற யாரும் இல்ல, அவனே தான். புரிஞ்சுக்கிட்டே விஜய், அவன் நீ நினைக்கிற அளவுக்கு இல்ல. சரியான கோலப்பைய. உன்னை மிரட்டி இருக்கான், பயமுறுத்தி இருக்கான். மற்றபடி உன் மனசுல தைரியம் இல்ல. வீட்டை கால் போட்டு ஓடிட்டான் பொட்டப்பைய. ஸ்டூடியோக்கு போனேன், அங்கேயும் வரல. வீட்டையும் காலி பண்ணி ஓடிட்டான். நான் அருவாரோட சுத்திர விஷயம் தெரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன், அதான் ஓடிட்டான். அவன் இனிமே இந்த ஊர்ல இருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். பயந்து ஊரை விட்டு ஓடிடுவான். அப்படி அவன் போறதுக்கு முன்னாடி உனக்கு ஏதாவது பெரிய கெடுதலாக தான் பண்ணிட்டு போவான். மாமா சரி, பயப்படாத. பயந்து செத்ததெல்லாம் போதும். விஜய், இங்க பாரு, இனிமே வீட்டுல நீ தனியா இருக்கக்கூடாது. தண்ணி எடுக்க போனா கூட யாராவது துணை கூட்டு, சரியா? மாமா, ஒருவேளை அவன் இதே ஊர்ல வேற எங்கேயாவது பதுங்கி இருந்தானா என்ன மாமா பண்றது? அவன் எங்கே இருந்தானா அவனுக்கு அவனே சவக்குழி தோண்டிக்கிறான்னு அர்த்தம். நீ சந்தோஷமா இருக்கணும்னா அவன் தலையெடுத்தான், வேற வழி இல்லை.